ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்சுக்கு பன்னீர் திக்காவும் மஷ்ரூம் பிரியாணியும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பன்னீர் திக்காவுக்கு ஒரு கப்பில் தயிர் விட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, உப்பு சேர்த்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொடமிளகாய் நல்லா கலந்து விட்டு பன்னீரையும் சேர்த்து அது போல் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ காளான் பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சு கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ண காளானை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ காளான் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தயிர், சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு இப்போ மூடி வச்சு தம் கட்டிடலாம். 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ பன்னீர் திக்காவும் ரெடி ஆகிடுச்சு. குட்டி பாப்பா சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். குட்டி பாப்பா சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.